ஓட்டர் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி ஆன்லைனில் ஈஸியாக நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, உங்களோட ஆதார் கார்டை ஓட்டர் கார்டோட எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணோன்னே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ அது கீழே அக்ரி அப்படின்னு இருக்கும். அது கீழே வந்து ஒரு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து கேட்கும். நம்ம இங்கிலீஷ், தமிழ் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கிறோம். கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், ரிசல்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில மெசேஜஸ்லாம் வரும். என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது, கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வரும். நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் செட்டிங், நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், டெலிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனாக புதுசாக யாராவது ஓட்டர் ஐடி வாங்கிட்டு அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஆப்ஷன். நான் அதை இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த லிங்க் பண்ணுறதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு லாஸ்ட்டு எலக்ட்ரல் ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. ஃபார்ம் 6Bன்னு இருக்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இஃப் யூ ஆர் அ ரிஜிஸ்டர்ட் யூசர் என்டர் யுவர் மொபைல் டு லாகின் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட மொபைல் நம்பரை இப்போ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நியூ யூசர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கீழே நியூ யூசர் அப்படின்னு இருக்குது, அதை கொடுக்கணும். ஸோ நியூ யூசர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தா அந்த ஓடிபி வந்து வரும். ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். நம்மளோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஓடிபி ஃபஸ்ட்டு டேப்பில் ஓடிபி என்டர் பண்ணணும். அப்புறம் கீழே வந்து இமெயில் ஐடி என்டர் பண்ணணும். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் ஓகே அப்படின்னு கொடுக்கணும். ஒன்ஸ் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஓடிபி இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து ஹோம் பேஜுக்கு வரும். அதில் மொபைல் நம்பர் திருப்பி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா ஓடிபி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நம்மளுக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி என்டர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து கேட்குது. பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ முறையாக லாகின் பண்ணி நம்ம இந்த ஆப்குள்ளே உள்ளே வந்துவிட்டோம். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்குள்ளே இருக்கும். இப்போ வந்து ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செக்ஷனுக்கு போகணும். அதே மாதிரி திருப்பி எலக்ட்ரல் ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் அந்த 6B அந்த செக்ஷனுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மை நேம் இஸ் ஓட்டர் மித்ரா, ஐம் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டட் அந்த ஐவிஆர் மெசேஜ் ஆட்டோமேட்டட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்தது. ஸோ கீழே வந்து லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால மேலே டிக் ஆகிருக்கு. கீழே வந்துட்டு நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓட்டர் ஐடி இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகணும்னா அம்புக்குறி ரவுண்டெல்லாம் நான் போட்டு காட்டணும். அதனால் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஓட்டர் நம்பர் என்டர் பண்ணோடனே கீழே வந்து எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ அதை வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில் கிளிக் பண்ணலாம். நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். இப்போ வந்து கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வி ஃபவுண்ட் திஸ் ரெக்கார்ட் ஃபார் யுவர் என்டர் ஓட்டர் ஐடி. ஸோ இந்த ஓட்டர் ஐடிக்கு நாங்கள் டீட்டெயில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அதை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஓட்டர் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயிலுமே வந்துருச்சு. என்னோடய பேர், எந்த அட்ரஸில் இருக்குது, என்ன ஸ்டார்டிங் டேட்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா என்னோடய பேர் அப்படி வருது. என்ரோடு எலெக்ஷன் ரோல் ஐடி, எந்த ரோல் ஐடி, எந்த ஊர் அப்படிங்கிறது, இபிஐசி நம்பர் அதாவது ஓட்டர் கார்டு நம்பர் கேட்குது. கீழே வந்து ஆதார் நம்பர் கேட்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஆதார் நம்பர் கொடுக்கும்போது இந்த ஓட்டரோட இணைஞ்சிடும். ஸோ ஆதார் நம்பர் வந்து கீழே என்டர் பண்ணலாம். அதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு காட்டினா தான் இந்த வீடியோ வந்து யூனிக்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுவான்.
இந்த பாக்ஸ்லாம் நான் போட்டு காட்டணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இதை பார்க்கணும். இந்த அம்புகுறியில் நிறையா போட்டு காமிக்கணும். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணால் தான் வீடியோ வந்து ஓடும். இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்னோடய ஆதார் நம்பரை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ டன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். டன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் என்னோடய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை நான் என்ட்ரு பண்ணுறேன். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணால் திருப்பி இமெயில் ஐடி கேட்குறாங்க. அடுத்தது பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன், எந்த லொக்கேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டீட்டெயில் என்ட்ரு பண்ணலாம். ஸோ என்னோடய பேர், ஊர், அட்ரஸ்ஸு இந்த டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன லொக்கேஷன், அப்புறம் வந்து இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பாப்பப் வருது. அப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலும் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஸோ திருப்பி ஆதார் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ ஆதார் டீட்டெயில் என்ட்ரு பண்ண முடியல அப்படின்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அது கேன்சல் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் மரியாதையாக ஆதார் கார்டு என் நம்பரை என்ட்ரு பண்ணிடலாம். அது பெஸ்ட்டு. அதை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா சைடில் டிக் மார்க் வருது. ஸோ நான் வந்து டன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் மறுபடியும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஃபார்ம் ஆல்ரெடி டன் சப்மிட்டட் அப்படிங்கிறது இந்த பாப்பப் வந்து வரும். அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆகிடும். மெசேஜ் எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓடிபி தான் வந்திருக்கு. இப்போ ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படிங்கிற அந்த பாப்பப் மெனு வந்து வரும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் நம்பரும் வரும். ஸோ ஒருவேளை ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் நோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற இந்த மெனு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்து போகணும். ஸோ இந்த மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இப்போ அதை நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இப்போ நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க. ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ கட்டம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ரீசன்ட் சர்ச், அப்ளைடு ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்ளைடு ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும். ஸோ இங்கே வந்து ஏதாவது இந்த நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து காமிக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து மொபைல் மூலமாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆதார் கார்டை ஓட்டர் கார்டோட லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்து ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணும்போது நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அது வந்து தப்பு. நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், புதுசாக ஓட்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு வீடியோ வந்து போடலாம். உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி. ஸோ ஃபார்ம் 8. ஸோ இந்த ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது என்ட்ரி கரெக்ட் பண்ணணும். ஆதார் கார்டு ஓட்டர் கார்டில் வந்துட்டு நேமு இல்லைனா வந்து அட்ரஸ்ஸு இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி உங்களோட ஓட்டர் கார்டை வந்து நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அதே மாதிரி ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு அந்த அட்ரஸ் சேஞ்சுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அப்போ தான் அந்த டாக்குமெண்ட் வந்து மொபைலில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து பேக் போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னா அந்த ஆப்ஷன் வந்து வரும். கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களோட ஏரியாவில் என்னென்ன வார்டு மெம்பர், என்னென்ன கவுன்சிலர், என்னென்ன பதவிகள் இருக்குது, யார் யார் இருக்காங்கிற டீட்டெயில் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துறோம். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம டீட்டெயில் வந்து எலெக்ஷன் டைமில் அது வந்து வரும். ஸோ அதே மாதிரி இவிஎம் அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின். ஸோ அந்த மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலிஷன் ஃபார்ம் 16, கரெக்ஷன் என்ட்ரிஸ், இதை நான் சொன்னேன். ஃபார்ம் 8 வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுன்னாலும் சரி இல்லை அட்ரஸ் அப்டேட் பண்ணாலும் இந்த ஃபார்ம் 8. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதில் வந்து போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்த அதே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஓட்டர் எஜுகேஷன், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. அதிலே எப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மொத்தத்தில் விஷயம்.
கீழே வந்து கான்டாக்டர்ஸ், டிஸ்க்ளைமர் இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் இந்த மெனுஸ்குள்ளே வருது. ஸோ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் போனோம் அப்படின்னா ஃபார்ம்ஸு, ப்ரெஸ் ரிலீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. என்னென்ன ஃபார்ம்ஸ், ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஓட்டர் கார்டு சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம் செக்ஷனில் போய்ட்டு பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனில் கீழே வந்து டவுன்லோட் செக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மொத்தத்தில் வந்து இவ்வளோ தான் விஷயம். நான் திருப்பி ஹோம் செக்ஷன் போகிறேன், எக்ஸ்ப்ளோர். ஸோ பேக் போய்ட்டுனா இதான் வந்து விஷயம். மொத்தத்தில் வந்து ஓட்டர் ஐடியை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம எளிய முறையில் மொபைல்லே பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க மறக்காமல். ஸோ அடுத்து ஒரு நல்ல யூனிக்கான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.